போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு குற்றச்சாட்டு சொல்றமே MP மேல போனாரா முதல்ல அதை நிரூபிப்பார். அவரை தர்காவுக்கு போறவங்க பிரியாணி சாப்பிடுறாங்களா சைவம் சாப்பிடுறாங்களா இவங்க ஏன் கேட்குறாங்க? திருப்பரங்குன்றம் மலை மேலுள்ள சிக்கந்தர் பள்ளிவாசல் தர்காவில் கடந்த டிசம்பர் 26 அன்று கந்தூரி நடத்த ஆடு சேவல்களுடன் சென்றவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. மலை மேல் உயிர்பலி கொடுக்கக்கூடாது என போலீசார் தடை விதித்ததை அடுத்து ஜமாத்தார்கள் மூலம் தர்ணா போராட்டமும் நடைபெற்றது. திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் மலை படிக்கட்டு முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் கணேசன், திருப்பரங்குன்றம் தாசில்தார் கவிதா உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சமரசம் ஏற்படாததால் 50க்கும் மேற்பட்டோர் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லும் வழியில் போலீசாரை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஆடு சேவல்கள் கொண்டு வந்தோர் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்து தனியார் மகாலில் தங்க வைத்து பின்னர் விடுவித்தனர். மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் தர்காவை சேர்ந்த ஜமாத்தினர் நேரடியாக முறையிட்டு மனு அளித்தனர். வக்ஃபு வாரிய தலைவரும் எம்பியுமான நவாஸ்கனி கூறுகையில், மக்கள் காலம் காலமாக நடத்தி வரும் ஆடு கோழி நேர்த்தி கடனை விருந்து வழக்கமான ஒன்றுதான். திடீரென காவல்துறை தடுப்பது குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் என்றார். திருப்பரங்குன்ற சிக்கந்தர் பாதுஷா தர்காவின் ஜமாத் தலைவர் ஆரிஃப்கான் நம்மிடம் பேசுகையில், ஆட்சியரிடம் தர்கா சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் ஆதாரத்துடன் காண்பித்து விளக்கியுள்ளோம். 450 வருடங்களாக கந்தூரி விழாவில் ஆடு கோழி பலியிட்டு அங்கு வரும் மக்களுக்கு விருந்தளித்து வருகிறோம். மாற்று மத சகோதரர்களும் நேர்த்தி கடன் செலுத்தி வருகிறார்கள். சமீபமாக இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் வருடா வருடம் தர்காவிற்கு சொந்தமான இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் என பிரச்சனை செய்து மத மோதலை ஏற்படுத்தும் விதமாக பதட்டத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். தற்போது அவர்களின் தூண்டுதலில் வழக்கமாக நேர்த்தி கடனை செலுத்த வந்த பக்தர்களை திருப்பரங்குன்ற காவல் ஆய்வாளர் தடுத்து நிறுத்தி ஆடு கோழி பலியிட அனுமதி இல்லை என்றார். அதற்கான உத்தரவு காப்பி இருக்கிறதா, இருந்தால் காண்பியுங்கள் என்றதற்கு அதெல்லாம் உங்களிடம் காட்ட முடியாது என ஆவேசமாக பதில் கொடுத்தார். மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவும் இரு தரப்பிலும் விசாரணை செய்கிறோம் என்றார். போலீஸ் அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது. மற்றொரு தரப்பு யார்? நாங்கள் கலெக்டரை பார்த்து வந்த சில நிமிடங்களில் தர்காவிற்கு பின்புறமுள்ள காசி விஸ்வநாதன் கோவில் வளாகத்தில் பன்னி குட்டிகளை வளர்க்க அனுமதி வேண்டி பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் தலைமையில் மனு அளித்துள்ளனர். வடநாட்டில் உள்ளது போன்று முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே பதட்டத்தை ஏற்படுத்தும் விதமாக செயல்படுகிறார்கள். இதை திமுக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது என தெரிவித்தார். பாஜக வழக்கறிஞர் முத்துக்குமாரிடம் பேசினோம். நம் புராணங்களில் நரியை பரியாக்கிய லீலை, பிட்டுக்கு மண் சுமந்த லீலை போன்று பன்றிக்கு பால் கொடுத்த லீலையும் நடந்திருக்கிறது. 12 பன்றிக்குட்டிகள் பால் இல்லாமல் துடித்ததை கண்டு சிவபெருமான் கருணை கொண்டு தாய்ப்பன்றியாக மாறி பால் கொடுத்தார். வரும் 29ஆம் தேதி 12 பன்றிக்குட்டிகளை காசி விஸ்வநாத கோவிலுக்கு காணிக்கையாக கொடுக்க போகிறோம். கோவிலுக்கு போகும் வழியாக தர்கா இருப்பதால் முஸ்லிம்கள் எங்களின் வழிபாட்டிற்கு தடையாக இருப்பார்கள் என்ற அச்சம் இருப்பதால் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என ஆட்சியரிடமும் காவல்துறை கமிஷனரிடமும் மனு அளித்துள்ளோம் என முடித்துக் கொண்டார். இந்த பன்றிக்குட்டி அறிவிப்பால் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் வழக்கறிஞருமான பசும்பொன் பாண்டியன் ஆவேசமாகி, திருப்பரங்குன்றம் மலை காலம் காலமாக இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இருந்து வருகிறது. ஆனால் பாஜக இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் திடீரென ஆடு கோழி நேர்த்தி கடனை செய்யக்கூடாது என கோர்ட் உத்தரவோ அரசு உத்தரவோ இல்லாமல் தடுப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. IAS IPS அதிகாரிகள் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் வருவதால் இந்துத்துவா RSSக்கு இணக்கமாக செயல்பட பாஜக அழுத்தம் கொடுக்கிறதோ என்ற சந்தேகம் நாளுக்கு நாள் வலுப்பட தொடங்கி இருக்கிறது. அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இல்லையென்றால் அதிகாரிகளின் துணையோடு அவர்கள் தமிழகத்தை கலவர பூமியாக மாற்றி விடுவார்கள் என்றார். முன்னதாக நவாஸ்கனி சிக்கந்தர் தர்காவுக்கு ஆய்வுக்கு சென்றபோது அவருடன் சென்றவர்கள் பிரியாணி சாப்பிட்டதாக புகார் எழுந்த நிலையில் விளக்கமளித்த நவாஸ்கனி, கூட்டத்தினரை அழைத்துச் சென்று மலை மீது பிரியாணி சாப்பிட்டதை நிரூபித்தால் நான் பதவி விலக தயார். அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாமல் போனால் பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகுவாரா என அதிரடி கேள்வி எழுப்பியுள்ளார்.
கீழே இருந்து ஆடு தூக்கி கொண்டு சென்றவர்களை எல்லாம் விசாரித்திருக்கின்றார்கள். அந்த மலை அடிவாரத்திலே ஆடுகளை கோழிக்கு கொண்டு போய் தூக்கி மேலே கொடுத்து விட்டு வருபவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய பாரதிய ஜனதா நீங்க ஆய்வு செஞ்சீங்க வச்சீங்க. இப்ப வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து என்னன்னா அண்ணாமலை மத கலவரத்தை தூண்டுறாங்க, நல்லிணக்கத்தோட இருக்கிற வந்து மத கலவரத்தை தூண்டுறாங்க. அதான் நேற்று நானும் பார்த்தேன். நேற்று ஃபுல்லா எங்களுடைய வக்ஃபு வாரியத்தினுடைய 2 நாள் மாதாந்திர கூட்டம் நடந்தது. அதுல இரவு வரை கூட்டத்தில் இருந்தனால பார்க்க முடியல. அவரு சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி மத நல்லிணக்கத்துக்கு இருக்கக்கூடியவர் வந்து அவரை வந்து எம்பி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். அங்கே போய் ஆள்களை அழைத்து கொண்டு மலையில போய் பிரியாணி சாப்பிட்டார் என்று சொன்ன பதவி விலகுவாரா? அதை நிரூபிக்கவில்லை என்றால் நான் அங்கே போய் கூட்டத்தினரை அழைத்து கொண்டு மலையில் சென்று பிரியாணி சாப்பிட்டதா சொன்னால் நான் பதவி விலக தயார். அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்கவில்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து பதவி விலகுவாரா? அந்த பொறுப்பிலிருந்து அவர் விலகுவாரா? உண்மைக்கு புறமான தகவல்களை, பொய்களை தொடர்ந்து தமிழகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர். ஐபிஎஸ் படிச்சுட்டு பொய் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்து இன்னும் கூடுதலா எப்படி எல்லாரும் நம்புற மாதிரி அந்த பொய்யை சொல்லணுங்கிறத ரொம்ப தேர்ச்சி பெற்று வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சென்சிட்டிவான மேட்டர்ல ஒரு குற்றச்சாட்டை சொல்றமே எம்பி மேல போனாரா? முதல்ல அதை நிரூபிப்பாரா? அவரை நீங்க பத்திரிகையாளர் இருந்தீங்க, அங்கே காவல்துறை இருக்கிறாங்க, அவருடைய கட்சிக்காரர் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் இருக்காங்க, இந்து முன்னணியை சேர்ந்தவர் இருக்காங்க. மேலேயே போகல, கீழே போய் மேல போறவங்களுக்கு என்னென்ன இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு, என்னென்ன சிரமம் இருக்குன்னு பார்க்க போறோம். அதையும் என்ன ராமநாதபுரத்து எம்பி அங்க எப்படி போனாரு, எதுக்கு போறாரு? மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் அங்க எதுக்கு போறாருங்க? மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் வக்ஃபு வாரியத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார். நான் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன். அங்கே மேல இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் பாஷா தர்காங்கிறது வக்ஃபு வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப அந்த தர்காவுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு என்ன வசதிகள் குறைபாடு இருக்கு, அவங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்கு, என்ன கட்டுப்பாடு இருக்கு, அதை அரசிட்ட சொல்லி அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கேட்டு பெறணுங்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதுக்காக இங்க போறோம். வக்ஃபு வாரிய சார்பில் வந்து சமய நல்லிணக்கத்துக்காண்டி அமைதி பேச்சுவார்த்தை அந்த மாதிரி நிச்சயமா எங்களுடைய கட்சியை தான் நாங்க வந்து நல்லிணக்கத்துக்காக, ஒற்றுமைக்காக, அதுக்காக தான் தொடர்ந்து கடந்த சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகளுக்கு மேல போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வரலாறு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய வரலாறு, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறு வந்து நேற்று இதிலிருந்து முழுமையாக இந்த சம்பவத்துல பாரதிய ஜனதா அத்தனை தலைவர்களும் தவறான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் ஒரு எம்பி போய் அப்படி செய்யலாமா, மேல போய் பிரியாணி சாப்பிடலாமா? முதல்ல தர்காவுக்கு போறாங்க, பிரியாணி சாப்பிட்றாங்களா, சைவம் சாப்பிட்றாங்களா, இவங்க ஏன் கேட்கறாங்க? கோயிலுக்கு போல அவங்க தர்காவுக்கு போறாங்க, கோயில் வளாகத்துல போய் பிரியாணி சாப்பிடல, கோயில்ல போய் சாப்பிடல, கோயிலுக்கு போறவங்களும் கிடையாது. தர்காவுக்கு ஆண்டாண்டு காலமாக அங்கே வந்து ஆடு கோழி அறுத்து அங்கே சாப்பிட்டு இருக்கிறவங்க, தர்காவுக்கு போறவங்களுக்கு ஏற்கனவே அந்த சமையல் பண்ணி அறுத்து சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப தடை இருக்கிறதா சொன்னாங்க. அதைத்தான் நம்ம பார்த்தோம். அப்போ காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு ஆடு கோழி கொண்டு போய் மேல அறுக்கிறதுக்கு தடை இருக்கு, சமைத்த உணவுகளை கொண்டு போய் சாப்பிட தடை இல்லைன்னாங்க. அப்ப இங்க மதுரை மாணவர்களுக்குள்ள காவல்துறை தடுத்தா சொன்னாங்க. அப்ப சமைத்த உணவு அங்க எடுத்துட்டு போய் சாப்பிட்டவங்க போட்டா பகிர்ந்தாங்க. அந்த போட்டாவை நானும் பகிர்றேன். சமைத்த உணவு அங்க கொண்டு போய் சாப்பிடுறதுல எந்த தடையும் கிடையாது. காவல்துறை தடுக்கல, தவறான தகவலை சொல்ல வேணாம். அந்த சாப்பாடை கொண்டு போய் அங்கே சாப்பிட்டவங்க போட்டா பகிர்ந்துருக்காண்டு அதை நான் பகிர்றேன். இது காவல்துறை அனுமதிக்கக்கூடிய விஷயம். காவல்துறை ஆடு கோழியை கொண்டு போறதுக்கு அனுமதிக்கல. அனுமதியை மீறி யாரும் அங்கே போய் சாப்பிடல. அசைவ உணவு கொண்டு போறதுக்கு தடை கிடையாது, சமைத்த உணவுகளை இன்னைக்கு. ஆனா ஏற்கனவே அங்க கொண்டு போய் சமைக்கிறதுக்கும் தடை இல்லாம இருந்தது. இவர்கள் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தணும், பிரிவினை ஏற்படுத்தணும், ஒற்றுமையை குலைக்கணும், ஒரு மத நல்லிணக்கத்துக்கான ஒரு தர்காவா இருக்க அங்கே வந்து மற்ற மதத்தினரும் போய் வழிபடுறாங்களே, இது எப்படி கெடுக்கணுங்கிறதுக்காக புதுசா இப்போ வந்து ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. இது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு, மதுரையில் உள்ளவர்களுக்கு எல்லாரும் தெரியும். இந்த விவகாரத்துல பாரதிய ஜனதா கட்சியை தவிர எந்த கட்சியுமே இதை வந்து சொல்லல. ஏன்னு கேட்டா இவர்கள் அரசியல் பண்றாங்க, இவங்க மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவங்க எல்லாரும் தெரியும். சமூக நலனுக்கு எடுத்துக்காட்ட காலகாலமா திகழ்ந்து இருந்த மலையில வந்து தொடர்ந்து இஸ்லாமிய கட்சிகள் வந்த பிறகுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஊருக்கு
அதான் சார் அவர் உண்மை ஹெச் ராஜா அதுதான் சொன்னேன். அதாவது கைது செய்யணும்னு அவர் சொன்னவங்க வந்து எம்எல்ஏ போய் ஆய்வு செய்யிட்டு வர்றாரு, நானும் போய் ஆய்வு செய்யறேன். அவங்க ஆய்வு செய்யறதே தவறுன்னு எப்படி சொல்ல முடியும்? நாங்க வக்ஃப் வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தர்கா பள்ளிவாசலுக்கு ஏதாவது பிரச்சனை வருகின்ற போது நாங்க அதை ஆய்வு செய்து தமிழக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சொல்லி அந்த பிரச்சனை தீர்க்கணும். அவர் உறுப்பினராக இருக்காரு, நான் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். அந்த அடிப்படையில போறோம். பொய்யான தகவலை சொல்லக்கூடிய, சமூகத்துல பதற்றத்தை நிலவக்கூடிய அளவுல ஒரு கருத்தை சொல்லக்கூடிய இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். ராஜா போன்றவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். தமிழக அரசினுடைய கோரிக்கைக்கு அடிபணிந்துதான் இன்னைக்கு அந்த திட்டத்தை வாபஸ் பண்ணுறாங்க. அண்ணாமலை தான் விவசாயிகளை கூட்டு போய் டெல்லியில பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி பெற்று கொடுத்திருக்காரு. நீங்க தமிழக அரசு எப்படின்னு சொல்றீங்க? தமிழக அரசு தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த விட மாட்டோம்னு சொல்லி சொன்னது. இன்னைக்கு அவங்க அறிவிச்சிருந்தாலும் அந்த திட்டத்தை இங்க ரத்து செய்யக்கூடிய, அந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம்னு சொன்னது தமிழக அரசு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.